அந்த மாலையை கழட்டு. டேய், இப்ப என்னடா பண்ண போற? சொல்லுடா. டேய், இப்ப கூட என்னால நம்ப முடியல மச்சி. எப்படிரா இந்த கோட்டைக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே ப்ளூ பிரிண்ட் போட்ட மாதிரி சொல்ற? அதுலயும் அந்த பைரவர் சிலை, இந்த முத்து மாலை, பா ஏதோ இந்த நெஞ்ச மரப்பதுல படம் மாதிரி. டேய் பாரா, இப்ப கூட எனக்கு புல்லரிக்குது. என்ன என்னாலே நம்ப முடியல மச்சி. கொஞ்ச நாளாவே ஏதோ அப்படியே கனவு உலகத்துல மதக்கிற மாதிரியே இருக்கு. அந்த முன்ஜென்ம விஷயம் என்ன வந்து வந்து கொலப்பினாலும் அது சொல்ல வர விஷயம் மட்டும் ஒன்னே ஒண்ணுதான். துர்காவை இந்த ஜென்மத்திலாச்சும் விட்டுறாத. ஏன்னா அவளுக்கு நீ மட்டும் தான் இருக்குன்னு நெஞ்சில ஊசி வச்சு குத்தி குத்தி சொல்ற மாதிரி இருக்கு. சரி அது விடு மச்சி. என்ன யாரு என்ன வேணா நினைச்சுக்கிட்டோம். நீ ஒருத்த என்ன நம்புறல்ல, எனக்கு அது போதும். மச்சி நான் உன்னை நம்புறேன்டா, பட் இட் டசன்ட் மேட்டர் நவ். முதல்ல நடக்க வேண்டியதை பாப்போம். துர்கா தான் உன்னோட பூர்வ ஜென்ம லவர்னு அந்த துர்காக்கு தெரியுமா? இது வரைக்கும் அவளுக்கு அந்த தாட்ஸ் வரலன்னு நினைக்கிறேன். தப்பா இருக்கேடா. உன்னை பார்த்த உடனே அவளுக்கும் அந்த தாட் வந்திருக்கணும்ல. எனக்கு என்னமோ உன்னோட பூர்வ ஜென்ம காதலி அந்த துர்கா இல்லன்னு தாண்டா தோணுது. டேய் ஏன்டா அப்படி சொல்ற? நீயும் உன் கண் கூட பார்த்தல. நான் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் அவ்வளவு சரியா இருந்தது. இருக்குதாண்டா, பட் துர்கா விஷயத்துல இல்லையே. இல்லடா, கன்ஃபார்மா சொல்றேன். துர்கா தானே அந்த பொண்ணு. என் மனசு அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்போ உன்னதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு உன்னே நினைச்சிட்டு இருக்க மதுமிதா. இங்க பாரு ரிஷி, நீ என்னோட உயிர். உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் விளையாட்டுக்கு சொல்லல, சத்தியமா உயிரை விட்டுருவேன். இது வரைக்கும் எனக்காக வாழ்ந்துட்டு இருக்க எங்க அம்மாவை இது வரைக்கும் எந்த விஷயத்திலும் ஹர்ட் பண்ணதில்லடா. இப்ப நான் லவ் தேடி போகணுமா இல்ல அம்மாவுக்காக மதுவை கல்யாணம் பண்ணிக்கணுமா? எனக்கு சத்தியமா ஒண்ணுமே புரியலடா. ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. எனக்கு என்னவோ இது ரொம்ப பெரிய பிரச்சனையை கிளப்புன்னு தோணுது. நீ ஒண்ணு பண்ணு, முதல்ல துர்கா கிட்ட போய் உன் கையில இருக்கிற அந்த முத்து மாலையை காமி. உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற பூர்வ ஜென்ம காதல் உண்மைனா இந்த மாலையை காமிச்ச உடனே உனக்கு வந்த அதே தாட்ஸ் அவளுக்கும் வரணும். அப்படி வந்தா இது பூர்வ ஜென்ம காதல் தாங்கிறது கன்ஃபார்ம். இல்லனா உனக்கும் மதுவுக்கும் தான் கல்யாணங்கிறது கன்ஃபார்ம். அதோட நீ எல்லாத்தையும் மறந்துட்டு ஒழுங்கா மதுவை போய் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதை பாரு. அதுதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது. நீ வேணா பாரு, அவளுக்கு கண்டிப்பா தோணு என் உள்ளுணர்வு சொல்லுது. அவ கண்டிப்பா என் லவ் அக்செப்ட் பண்ணுவா. நீ மச்சி சத்தியமா சொல்ற, செம்ம ஐடியா மச்சி. நீ எங்கேயோ போயிட்ட போ. இதுக்குதான் பொண்ணு மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் பண்ணு எல்லாருமே சொல்றது. துர்கா, we'll see you tomorrow my darling. Hey! ஆத்தா, என்ன சுசி அக்கா, நல்லா இருக்கீங்களா? நீ நல்லா இருக்கீங்களா ஆத்தா? ஆத்தா இருக்கும்போது நமக்கு என்ன கவலை?
வந்துருச்சு. என்ன அத்தா கவலை வந்துருச்சா? ஆமாக்கா, பெரும் கவலை. எங்க பாப்போம். ஏன் அத்தா உன் நெஞ்சு இப்படி துடிக்குது? ஆத்தாவுக்கே கவலைனா நாங்கெல்லாம் எங்கிட்டு போவ? வீட்டுக்கு போ. இந்தா ஆல் தி பெஸ்ட் மச்சி. போக்கா. சரி அத்தா, நீ பத்திரமா இரு. ம். உனக்கு என்ன ஆத்தா பிரச்சனை? ஏன் திரும்ப திரும்ப அவரை வர வைக்கிற? அவரை பார்த்தா பாவமா இருக்கு. உனக்கு இல்லையா? இன்னும் எத்தனை தடவை தான் அவர் என்கிட்ட திட்டு வாங்குவாரு? துர்கா, உங்களை ஏய் ஒரு நிமிஷம். இது வரைக்கும் நான் உங்ககிட்ட கேட்ட கேள்வி எல்லாம் திரும்ப கேட்டு உங்களை டென்ஷன் பண்ண மாட்டேன். இது உங்க மேல சத்தியம். நீங்க புதுசா கூட எதுவுமே கேட்க வேண்டாம். முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. வெயிட். இது ஞாபகம் இருக்கா? இல்ல, கிளம்புங்க. ஒரு நிமிஷம் இல்ல. இது பாரு துர்கா, இப்படி டக்குல எதுவும் சொல்லாத. நான் எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன் தெரியுமா? நிதானமா பொறுமையா அப்படியே தியானம் பண்ணி உன் மனசை நல்ல ஒருநிலைப்படுத்தி உங்க 6 சக்கரத்தையும் ஒரே நேர்கோட்டுல நிக்க வச்சு அந்த பூர்வ ஜென்மத்தை கொஞ்சம் கனெக்ட் பண்ணி அப்படியே என்னோட நிலைமையை கொஞ்சம் கன்சிடர் பண்ணி சொல்லுங்களேன் ப்ளீஸ். அப்படி மட்டும் நீங்க இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா நான் இனிமே இந்த கோயில் பக்கமே வரமாட்டேன். இப்ப இருக்க சூழ்நிலையில நான் எதையுமே யோசிக்க மாட்டேன். தயவு செஞ்சு கிளம்புங்க. உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு. என்ன துர்கா, நீ எப்ப பார்த்தாலும் ஆபத்து இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. நீ சொல்றது கரெக்ட் தான். நீ இப்படியே எதுவும் சொல்லாம என்னோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்காம இப்படி ஒன்லைன்லயே ஆன்சர் பண்ணி இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் சத்தியமா பைத்தியம் முடிச்சு செத்துருவேன் துர்கா. அதுக்காக நீங்க என்ன தொல்லை பண்ணுவீங்களா? முதல்ல தயவு செஞ்சு இங்க இருந்து ஐயோ போங்க. துர்கா, இங்க பாரு, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. இது பாருங்க. ஐயோ துர்கா, சொன்னா நான் புரிஞ்சுக்கோங்க. சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க. ஏய் மச்சான், டேய், கேட்கவே மச்சான், மாட்டேன். நீங்க முதல்ல இங்க பாரு, இங்க இருந்து கொஞ்சம் நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுடா. நான் பேசி முடிச்சுட்டு வந்துடுறேன் மச்சி. நீ இரு துர்கா, கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு இந்த மாலை மட்டும் பாரு துர்கா. போங்க இங்க இருந்து. துர்கா, இருடா. கொஞ்சம் பொறுமையா பேசுறேன்னு சொல்றேன்ல. துர்கா, ஏய், கையை விடுடா. போதுடா. டேய், போடா. நான் சொல்றது கேளுடா. துர்கா, டேய் மச்சான், டேய் சொன்னா கேளு. தேவை இல்லாம எமோஷன் மச்சான், ஆகாத. ஒரு நிமிஷம். துர்கா, நில்லு துர்கா. துர்கா, கொஞ்சம் நில்லு ப்ளீஸ். துர்கா, ஒரு நிமிஷம். துர்கா, உங்களுக்கு என்ன வேணும்? நீதான் வேணும். எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு புரியாதா? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இந்த முத்து மாலை என்னோடது இல்ல. முதல்ல ஏதோ பூர்வ ஜென்மம்னு சொன்னீங்க. இப்போ இந்த முத்து மாலை. இன்னும் எத்தனை இந்த மாதிரி பண்ண போறீங்க? படிச்சவர் தானே நீங்க. ஏன் இப்படி என் பின்னாடியே வந்து தொல்லை பண்றீங்க? உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? இது பாருங்க, நீங்க தேடி வந்த உங்க போன ஜென்மத்து அமராவதி நான் இல்ல. நீங்க வேற யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. இங்க உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு. சொன்னா புரிஞ்சுக்கோங்க. இனிமே என் பின்னாடி இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா சுத்தாதீங்க. இந்த ஊரை விட்டு போங்க. நீங்க என் பின்னாடி எவ்வளவு தூரம் வந்துகிட்டே இருந்தாலும் நான் உங்களை விட்டு விலகி போயிட்டே தான் இருப்பேன். ஏன்னா என் வாழ்க்கை வேற, உங்க வாழ்க்கை வேற. துர்கா, துர்கா,
எதுக்கு திரும்பி பார்த்த? இல்ல நான் நான் அங்க நின்னா என்ன நிக்கலனா என்ன? அது நான் இத பார், நீ எதுவும் பேச வேணாம். ஆல்ரெடி பக்கம் பக்கமா பேசியாச்சு, போதும். இப்ப நீ கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே பதில் நான் சொல்றேன். ஆனா குறுக்க மட்டும் பேசாத, ஓகே? எத்தனை தடவை யாரு என்ன சொன்னாலும் என் காதுல கேட்கவே கேட்காது. ஏன்னா உன்னை நினைக்கிறது மட்டும் தான் என்னோட வேலை. இந்த முத்து மாலை போன ஜென்மத்துல நான் உனக்கு போட்டது, இந்த ஜென்மத்திலயும் போடுவேன். ஆனா இப்ப இல்ல, உனக்கு பூர்வ ஜென்ம ஞாபகம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த முத்து மாலையை உன் கழுத்துல போடுவேன். அப்புறம் என்னமோ கேட்டல, வேற என்னெல்லாம் யோசிச்சு வச்சிருக்கேன்னு. சத்தியமா சொல்றேன், இது வரைக்கும் நான் எதுவுமே யோசிக்கல. ஒருவேளை நான் அப்படி யோசிச்சா கண்டிப்பா உன்கிட்ட வந்து சொல்லிடுவேன். உன் பின்னாடி பைத்தியக்காரத்தனமா கண்டிப்பா சுத்துவேன். உனக்கு அந்த பழைய ஞாபகங்களை கொண்டு வர வரைக்கும் நான் இந்த ஊரை விட்டு நிச்சயமா போக மாட்டேன். அப்புறம் நீ ரொம்ப ஃபீல் பண்றல, என் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமான்ட்டு. அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவுமே ஆகாது. அப்படிலாம் பண்ற அளவுக்கு இங்க எவனுக்குமே தைரியமும் கிடையாது, தில்லும் கிடையாது. ஓகே? சோ என் உயிரை பத்தி இனிமே எந்த கவலையும் படாத. நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசாம வர. ஏதாவது பேசு. மாட்டினியா? நில்லுடி. பாருங்கடா, சாமிக்கு வந்த காதல பணக்கார பசங்களா இருந்தா உடனே காதல் வந்துருமோ? எனக்கு தான் உன் யோகியதை நல்லா தெரியுமே. பாவம், இந்த ஊர்க்காரங்க தான் உன்னை பெரிய மலையா நம்புறானுங்க. நீ நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணும் அப்படிப்பட்ட அப்புறம் என்னவா? இந்த தன்னந்தனி ரோட்ல சாரோட என்ன பண்ணிட்டு வந்தீங்க? ஓ, நீங்க தான் குறி சொல்ற தெய்வீக பிறவியாச்சே. சாருக்கு அருள் வாக்கு சொல்லிட்டே வந்தீங்களோ? இங்க பாரு, தேவையில்லாம என்னை பத்தி தப்பா பேசாத. ஹலோ, அவங்கள எதுக்கு தேவையில்லாம தப்பா பேசுறீங்க? ஏய், நிறுத்துறா. எங்க ஊருக்கு வந்து எங்களையே எதிர்த்து பேசுறியா? டேய், நீ துர்காவை காதலிக்கிறியா இல்லையா? சொல்ற, என்ன முடிக்கிற? ஐயோ, திரும்ப திரும்ப ஏன்? அதான் கையும் களவுமா மாட்டிக்கிட்டல்ல, அப்புறம் என்னடி பெரிய பத்தினி ஆட்டம் பதிவிரதி ஆட்டம் கிட்ட நடிக்கிற? என்னடா சொன்ன? ஐயோ, நான் அவரை காதலிக்கல. அவர்தான் நான் எங்க போனாலும் என் பின்னாடியே வந்து காதலிக்க சொல்லி என்ன தொல்லை பண்றாரு. அப்போ இவனுக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, இவனு நீ காதலிக்கவே இல்ல இல்ல இல்ல. நீ அவனை காதலிக்கல, உனக்கு அவனுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. போமா ஓ, போடி. டேய், என் ஊருக்கு வந்து என்கிட்டயே போஸ் கொடுக்கறியா? டேய், அடிங்கடா அவனை. சரிங்க சாமி. எங்க ஊர்ல ஐயா எது பேசுறியா?
காப்பாத்த ஊருக்குள்ள சேர்த்ததுக்கு இதான் நீ காட்டுற மரியாதையா? ஆ? தைரியம் இருந்தா என்ன அடிக்கடா? ஏய் டேய் டேய் வாடா வா அடடா என்ன? டேய் ஏய்! என்னடா என்னடா? இத பாரு, இதான் கடைசி. பழி வாங்கணும்னா என்ன பழி வாங்கு. அதை விட்டுட்டு ஊருக்கு வந்தவங்க எல்லாம் பழி வாங்குற வேலை வச்சுக்காத. என்ன பேச்சு பேசுறா? இன்னொரு தடவை இப்படி பண்ண என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வாங்க போலாம். ஏய்! உன்னை போன்னு சொன்னல. ஓடி! ஆ! ஓடி! ஏய், விடுங்கடா. ஏய், போலீஸ்காரனுக்கு நாம தான் பதில் சொல்லணும். சரி சார் போயில வாங்க. 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 அவர் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி சொல்லி நானே அவரை கொன்னிடுவேன் போல இருக்கு. அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவரை காப்பாத்து. ஒரு அச்சையோட சக்தி எங்க சொல்லு. ஒரு அச்சையோட சக்தி எங்க? அப்போ ஒரு அச்சையோட சக்தி எல்லாமே போய்தானா? அவரை பாவம் என்னை காப்பாத்தினதையும் என்னை காதலிச்சதையும் தவிர அவரை வேற எந்த தப்புமே பண்ணல. அப்புறம் ஏன் சம்பந்தமே இல்லாம என்ன பழிவாங்க அவரை அடிக்கிறாங்க? சொல்லமா சொல்ல. உன்னோட சக்தி உண்மைனா அவரை பழைக்கணுமா? அவரை கண்ணை திறக்கணுமா? அவரை காப்பாத்து. அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவரை காப்பாத்து.